ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சுவையான பட்டாணி பொட்டேட்டோ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு பொட்டேட்டோ 1 கப் பட்டாணி எடுத்து அதை நைட் ஃபுல்லாக பட்டாணி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 5 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பல்லு பூண்டு, அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் திருவின தேங்காய், சோம்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா, வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா பட்டாணி பொட்டேட்டோ, அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நான் பேபி கொடுக்குறதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க பார்த்தீங்களா தேங்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு போட்டு அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணால் சுவையான பட்டாணி பொட்டேட்டோ குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.